ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் வெற்றியில் வாழ்வது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ரோமர் 8:35-36-37. வாழ்க்கை துன்பங்களால் நிரப்பப்படலாம், ஆனால் தேவ வார்த்தை கூறுகிறது, நீங்கள் கிறிஸ்துவில் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு ஆறுதல், சமாதானம் மற்றும் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் வெற்றியில் வாழ்கிறீர்கள். அவர் யோவான் 16:33 சொல்லும் போது நம்ம நெருக்கடிகளாலும் சவால்களிலிருந்தும் வெற்றியை உறுதி செய்தார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. இந்த உலகத்தின் சீரழிந்த தாக்கங்களுக்கு மேலாக நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ அல்லது பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியாது என்பதை தொடக்க வசனம் தெளிவாக கூறுகிறது. நீங்கள் கிறிஸ்துவில் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்கள் என்று கூறி முடிக்கிறது. இதற்கு அர்த்தம், பூமியின் அஸ்திபாரத்துக்கு முன்பே நீங்கள் கிறிஸ்துவில் வெற்றி பெற்றீர்கள் என்பதே. அல்லேலூயா. இனி போராடவோ அல்லது ஜெயிக்கவோ எதுவும் இல்லை. அவர் கல்லறையிலிருந்து எழுந்தபோது ஒரு ஜெயித்தவராகவும் வெற்றியாளராகவும் நீங்கள் கிறிஸ்துவில் இருந்தீர்கள். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் உங்களை பழியாக்க அனுமதிக்காதீர்கள். நீங்கள் கிறிஸ்துவில் வெற்றிகரமான வாழ்க்கையில் பிறந்தீர்கள். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நன்றி என்று ஜெபிப்போமா? கிறிஸ்துவில் என் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நன்றி. நான் பரிபூர்ண சம்பூர்ணத்தினாலும் மகிழ்ச்சியிலும் மகிமையிலும் ஜெயத்திலும் சூழ்நிலைகளின் மீது வெற்றியுடன் வாழ்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட்.